ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரஸ் எஸ். இன்றைக்கி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ விஜய் வந்து சமைச்சது எல்லாமே காவேரிக்கு ஊட்டி விடுறாரு. அன்பாக அருமையாக வந்து பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இதனாலேயே அவங்க சீக்கிரம் சரியாயிடும் இல்லைங்களா. ஸோ அப்புறம் நைட் சீன் வந்துடுது. கங்கா வந்து மெதுவாக காவேரி எனக்கு கருதுல காவேரி போயிட்டு என்னக்கா சொல்லுக்காருன்னு தனியாக கஷ்டப்படுற அடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனை பார்க்கணும் அப்படின்னு. இல்லைக்கா வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை வந்துடுறாங்க. கங்காவை திட்டி நீ ஃபோன்லேயே பேசிக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. ஸோ இவங்க வந்து நைட்டில் வந்து தூங்க முடியல, அவங்களால ரொம்ப இச்சிங்காக இருக்குது. ஸோ விஜய் ஏஞ்சி தண்ணி கொடுத்து என்ன ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. திரும்பி கூட படுக்க முடியலைங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்து காடு, அதாவது முருகர் ஃபோட்டோ காட்டுறாங்க. காடுகிட்ட ப்ரே பண்ணிக்கிறாரு, சீக்கிரம் என் காவேரிக்கு வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் இந்த சீன் முடிஞ்சு மார்னிங் ஏஞ்சோடனே விஜய் வந்து விஜய்க்கு டீயும் இவங்களுக்கு மூலிகை பால், அதாவது மஞ்சள் இதெல்லாம் சுக்கு மிளகுலாம் போட்டு மூலிகை பால் எடுத்துக்கணும். இல்லைங்க எனக்கு கசக்குது வேண்டாம் அப்படின்னா, இல்லை குடி சப்பு தான் சரியாகும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது அப்பவும் ஃபோன் வருதுங்க. ஸோ ஆர்டர் வந்திருக்கு, இன்றைக்கி டெலிவரி பண்ண மேடம் அப்படி 25 பேக்கு அப்படின்னா ஓகேங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் அப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த எல்லாமே பேசுகிறது எல்லாமே விஜய் தான். அப்புறமா அவர் டெவலப் பண்ணுன்னு புரியல. அதுக்கப்புறம் காவேரி நீயே பேசு அப்படின்னு அதுதான் நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் டெவலப்மா பண்ணிடலாங்க, நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. வா நான் பயங்கரமாக பேசுகிற காவேரி, ஆமாம் அம்மாவுக்கு சீக்கிரமாக செட்டில் ஆனால் தானே நான் வந்து உங்கள் வீட்டில் வர முடியும் அப்படின்னு. நான் வாயில் வடை சுடுறது பார்த்துருக்குறேன், வாயில் அப்பளமே சுடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். பேசிகிட்டு இருக்கும்போது சாரதாம்மாவை கதை தட்டி இந்தடி ஒன்று களி செஞ்சு எடுத்து வந்துருக்கிறேன் அப்படின்னு. ஓகே வாங்கி உள்ளே வச்சுறாங்க. அந்த டைமில் நம்ம குமரனும் வந்து கதவுல சாஞ்சோடனே நம்ம விஜய்க்கு வந்து மூக்கில் பஞ்சு தாங்க. மூக்காலும் பாவி நவுறா எங்கடா வந்து சாஞ்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஸோ இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் போன அப்பளம் வந்து டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணி வச்சுறேம்மா, பார்சல்காரங்க வந்து எடுத்துருப்பாங்க, இதில் ஒன்றும் சிரமம் இல்லை பார்த்துக்கிறேன்னு. அவங்க போனோன்னே விஜய் ஆச்சுன்னு தும்பிடுறாரு. தும்புனே என்னடே அவளுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சாரதாமா வராங்க. ஒன்றும் இல்லைம்மா நான் தான் தும்புனேன் அப்படின்னு. சரி போன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குமரன் வந்து அந்த பேக்லாம் பண்ணுறாரு. அப்புறம் பேக்கிங் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து உனக்கு ஏன்டா அந்த வேலை, மாப்பிள்ளன்ற மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது சாரதாம்மா காதில் விழுந்துருது. ஸோ அதுக்கப்புறம் குமரன் வந்து பேக் பண்ணி வச்சா கொரியர் வந்தால் கொடுத்துருங்க, நான் அம்மா வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. நம்ம கங்கா வந்து என்னம்மா ஆச்சு எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுங்கன்னு அவங்க அதே திங்கிங்கில் இருக்காங்க, காதில் வாங்காமல். கை வச்சு அம்மான்னு ஷேக் பண்ணோடனே ஓகே என்னடி இன்னும் ஜூஸ் போடவா, என்னம்மா டீ கேட்டேன் தலைவலிக்குதுன்னு. ஓகேடி நானும் காவேரி நர்மதா கூட்டி ஊருக்கு போய்ட்றேன் அப்படி. ஏம்மா யாருன்னா எதுவும் சொன்னாங்களா, என் மாமியார் எதனா சொல்லிச்சான்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. வரட்டும், அது ரொம்ப ஓவராக போய்ட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே ஸோ இன்றைக்கி ரோல் ஃபுல்லாகவே விஜய் அண்ட் காவேரிக்கு தாங்க. ஸ்க்ரீனில் எல்லாமே அவங்க தான், அவங்களுடைய அன்பு பாசம் எல்லாமே தெரிஞ்சது. அவ்வளோதாங்க. ஓகே, நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.